குறிப்புரை அதில் ஒன்றும் இல்லை, இலக்கணம் தான் இருக்குது. நேர விளக்குது. மனமே இறக்கும் வரை நீங்காது உலக இன்பத்தில் சென்றவர் போல் அன்றி, அந்த கான்செப்ட் எடுக்கிறோம். இறக்கும் வரை உலக இன்பம் முதல் ஆராய்ச்சி. அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, மானுட பிறவிதானும் வகுத்தது ஆனஞ்சாடும் அரண்பணிக்காக. அதுதானே சைவ கொள்கை. என்னது? மானுட பிறவிதானும் வகுத்தது ஆனஞ்சாடும் அரண்பணிக்காக என்று சித்தியார் சொல்லுது. ஊனடைந்த உடம்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சாருமால் சேக்கிழார் சொல்கிறார். சைவ நெறியில் நின்னாதான் உடம்பு எடுத்த பயன்கிறாரு. ஆனால் வாழும் வரை நிறைய பேர் உலக இன்பத்திலே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு சுந்தர். உயிர் போகு வரைக்கும் எதிலேயே இருக்காங்க, உலக இன்பத்திலேயே இருக்கிறாங்க. அவர்கள் போல் இது ஒன்றை முதல் செய்தியாக சொல்கிறார். அடுத்து ரெண்டாவது கருத்து, புகழும் அன்பும் உடையவர்களாய் இடைவிடாது நினைக்கின்றவர். ரெண்டாவது சிந்தனைக்குரிய விஷயம். பேராது காமத்தில் சென்றார். பார்த்தீங்களா, அந்த பேராது தான் சாகு வரைக்கும் அர்த்தம். போல் அன்றியே பிரியாது உள்கி சீரார்ந்த அன்பராய். கரெக்டாக வருது. சில நேரங்களில் உரையாசிரியர் கொஞ்சம் ஓவராக சொல்லுவார். அப்படி சொல்கிறாரான்னு செக் பண்ணேன். புரியுதா? கொஞ்சம் ஓவராக சொல்லுவாங்க, அப்படி எதுவும் இல்லை. புகழ் நிறைந்தவராய் அன்புடையவராய் நினைக்கின்றவர் அடுத்த கான்செப்ட். இதில் புகழ் உடையவர் என்பது இறைவனே கொடுக்கிற புகழ். அறம் மட்டுமே தெரிந்தவர் புகழை ஈட்டிக்கொள்ள வேண்டும். தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமின். ஆமாம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை. இந்த ரெண்டு திருக்குறள் தான் அவங்களுக்கு. அறம் மட்டுமே தெரிந்தவன் புகழை ஈட்டிக்கொள்ள வேண்டும். சமய நெறியில் நிற்பவனுக்கு தேவையான புகழை இறைவன் கொடுப்பார். அவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு தெரியக்கூடாது. இப்போ ஐநா சபையில் எனக்கு ஆமாம் அதே தான் கூடாது. இப்போ ஐநா சபையில் அதைத்தான் நான் விளக்க வந்தேன். ஐநா சபையில் எனக்கு பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுடுங்களேன். ஐநா சபை என்னை சைவம் வளர்க்குற இடமா? நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிடணும்? நான் வளர்வதற்கு அது ஒரு ஊக்க சக்தி. என்னுடைய சாதனத்துக்கும் ஐநா சபைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படி புரிஞ்சுக்கிட்டவன் தான் சைவத்தில் வளர முடியும். அதை விட நம்முடைய மடத்தில் பேச ஆமாம் அதுதான். அதை அப்படி புரிஞ்சுக்கிடணும். அதனால தான் சமயம் பண்ணுபவருக்கு புகழை யார் தருவா? நாம் புகழை அடையக்கூடும். நாயன்மார்களை எல்லாம் இளையான்குடி மாறனாயினார் போஸ்டர் அடித்து ஒட்டிகிட்டு இருந்தாரா? அப்பர் சுவாமிகளுக்கு அவர் பேரில் மடம் நடக்கிறதே தெரியல. அந்த ஊருக்கு வந்த பிறகு தான் தெரியுது. நம்ம ஆளாக இருந்தால் இங்கேருந்து ஆப்பிரிக்காவில் இருந்துட்டு அந்த என் பேரில் ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டுன்னு சொல்லுவான். இந்த புகழ் நிலையற்றது. ஆமாம், இவனே நாளைக்கு இகழ்வான். இவனே நாளைக்கு இகழ்றவனா மாறுவான். போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவானுங்க. ஐயா சார், கிரிக்கெட்டில் ஜெயித்தீங்கன்னா நீங்கள் விமான நிலையத்தில் உங்களுக்கு மாலை, ஜெயிக்கலைன்னா நீங்கள் தாய்நாடு வர்றதுக்குள்ள உங்கள் வீட்டை உடைச்சிருவான். தக்காளி வீசுறான். ஆமாம், எல்லாமே செய்வான். நீங்கள் அங்கேருந்து வர்றதுக்குள்ள உங்கள் குடும்பத்துக்கு போலீஸ் காவல். இதுதான் உலகம். சமய நெறியில் புகழ் இறைவனே உங்களுக்கு தருவான். இளையான்குடி மாறனாயினார்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர் வீட்டுக்கு போய் யார் காட்டினா? இறைவன் காட்டினார். சிறு தொண்ட நாயனார்னு இருக்கிறாருன்னு ஒருத்தருக்கு தெரியாது. இறைவன் ஒரு வீட்டில் போய் அதை வெளியே கொண்டு வந்தார். அப்பூதிரியில் வீட்டுக்கு யார் அனுப்பி வெளியே காட்டினார்? திருநாவுக்கரசர் அனுப்பி வெளியே காட்டினார். இது புரிஞ்ச அன்னைக்கு தான் நீங்கள் உண்மையான சைவம் பண்ண முடியும். அதைத்தான் புகழ் நிறைந்த அன்புடையவராய். அன்பு என்பது சைவத்தில் சாதனம். அன்பு என்பதும் துரிய நிலை என்பதும் ஒன்று தான். இன்னைக்கு தான் நம்ம மடத்தூரில் படித்தோம். சித்தத்துக்கு என்ன வேலைன்னா அழுந்த செய்தல். அழுந்துதலுக்கு என்ன வேணும்? அன்பு வேணும். சித்தத்தினுடைய வேலை அழுந்த செய்தல். அழுந்துறதுக்கு என்ன வேணும்? அன்பு வேணும். அதான் அன்புடையவராய். அடுத்து நினைப்பவர்னாரு, அது யோக நிலை. அதை நான் சொன்னது பாருங்கள், துரிய நிலையும் யோக நிலையும் ஒன்று தானே? துரிய நிலையும் யோக நிலையும் ஒன்று தானே? அது கரெக்டாக வரும். நீங்கள் உண்மையாக இருந்தால் கரெக்டாக வரும்.
ஆமாம், யோக நிலை. மூணாவது பாயிண்ட்டுக்கு போயிருங்க. திருவடியில் வீழ்ந்து வணங்கும் அருளுடையவர். திருவடியில் வீழ்ந்து வணங்கும் அருளுடையவர். இது அந்த மேலை நம்ம பேசினதனுடைய தொடர்ச்சி தான். அதை தனியாக சிந்திக்க வேண்டியதில்லை. இறைவன் திருவடியில் விழுந்து வணங்குற திருவுடையவர்னு தான் சொல்கிறார். திருனா அருள், அருளுடையவர். அவரை யமன் பற்ற வரும்போது யார் வருவாங்களாம்? இறைவன் தடுப்பாருங்கிறார். யமன் பற்ற வரும்போது இறைவன் தடுப்பார். இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு தடுத்தாரு? இதுவரைக்கும் புராண காலத்திலேருந்து எத்தனை பேருக்கு தடுத்திருக்கிறாரு? ஒருத்தருக்கு தான் தடுத்திருக்காரு. அப்போ இந்த 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 தேவாரம் யாருக்கு மட்டும்தான் அப்ளை ஆகுது? அதுதான் இங்கே இந்த மார்க்கண்டேயருக்கு தான் அப்ளை. இங்கே புகழ்னா என்ன, அன்புனா என்ன, நினைக்கிறதுனா என்ன, திருவடியில் விழுந்து வணங்குறதுனா என்னன்னு கேட்டால் மார்க்கண்டேயர் செய்தது. அதான் விளக்கம். மார்க்கண்டேயருக்கு மட்டும் செய்தது நமக்கு தெரியுது. இறைவன் நமக்கு தெரியாமல் கோடிக்கணக்கானவருக்கு செய்திருக்கலாம். நமக்கு தெரிஞ்சது யார் தான்? அருணைவடிவேல் முதலியாரே எழுதுகிறார், மார்க்கண்டேயர் அன்றி வேறு யாரும் உதாரணம் இல்லைன்னு எழுதுகிறாரு. மார்க்கண்டேயர் அன்றி இந்த என்றும் 16 பெற்றவங்க சைவத்தில் யாருமே இல்லைங்கிறார். இறைவன் நமக்கு தெரியாமல் யாருக்காவது செஞ்சிருக்கலாம். அப்படியானால் மார்க்கண்டேயருக்கு தான் இது கிடைக்குதுன்னா அப்போ நம்ம குவாலிட்டி யாருக்கு இருக்கணும்? மார்க்கண்டேயர் குவாலிட்டியில் இருக்கணும். மார்க்கண்டேயர் கூப்பிடவே இல்லை. மார்க்கண்டேயர் சிவா வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லலையே. அவர் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சார். இவன் கயிறை போட்டோன்னே யார் வந்துட்டா? சிவபெருமானே வந்துட்டார். இதில் என்ன தெரியுதுன்னா அந்த சாதகனுடைய குவாலிட்டி தெரியுது. இந்த குவாலிட்டி என்னதுன்னு எனக்கு தெரியல சார்னா மார்க்கண்டேயர் வரலாறு தான் குவாலிட்டி. இறைவன் வந்து தடுப்பார்னா அது எனக்கு புரியலை சார்னா மார்க்கண்டேயரை தடுக்க வந்து யாரை உதைச்சாரு? அதுதான் செய்தி. அந்த கண்டுகொள்ளரின்னு ஒரு பதிகம் இன்னைக்கு நம்ம ஐயா மடத்தூரில் சொன்னார், தேவராஜையா சொன்னார். கண்டுகொள்ளரின்னு ஒரு பதிகம். அந்த பதிகத்தில் அப்பர் சுவாமிகள் எதெல்லாம் இருக்கிறவங்க கிட்ட வரக்கூடாதுன்னு லிஸ்ட் போட்டார்ல. அப்போ என்ன அர்த்தம்? அது இல்லாதவங்ககிட்ட போகலான்னு தானே அர்த்தம். யமனே நீ உன்னுடைய வேலையை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா? திருநீர் பூசிருந்தா போகாதன்னா பூசலைன்னா போகணும்னு அர்த்தம். அஞ்செழுத்தா சொன்னால் போகாதுன்னா அஞ்செழுத்து சொல்லாதவங்ககிட்ட போகணும்னு அர்த்தம். வேற என்னெல்லாம் சொல்கிறாரு? ருத்ராட்சம் கட்டி இருந்தால், திருநீர் பூசி இருந்தால், அப்போனா இதெல்லாம் இல்லாதவங்ககிட்ட போ என்று தானே பொருள். அப்போ அங்கேயும் அப்பர் சுவாமிகள் ஒரு யமன் வராமல் இருப்பதற்கான ஒரு குவாலிட்டியை என்ன செய்கிறாரு? வரையறுக்கிறார். ஒரு தரத்தை வரையறுக்கிறார். குவாலிட்டி நான் சொல்கிறது ஒரு தரத்தை வரையறுக்கிறார். அப்போ நீங்கள் வந்து அவர் பெரிய சிவனடியாராக இருந்தார், இவர் பெரிய சிவனடியாராக இருந்தார், அவரை பிடிக்க யமன் வரலையா, இவரை பிடிக்க யமன் வரலையான்னு நீங்கள் கேட்க முடியாது. அது ஒவ்வொரு உயிருடைய அந்த நிலை. இப்போ வந்து நமக்கு வந்து போற்றிடு தருமனை கந்த புராணம், போற்றிடு தருமனை புராரினா சிவபெருமான், முப்புறத்தை எரித்ததுனால புராரி. போற்றிடு தருமன்னா யமன், உதச்ச பிறகு சிவபெருமான புகழ்றான். போற்றிடு தருமனை புராரி நோக்கியே. அப்போ தான் அவனுக்கு நோக்கிறார், நயன தீக்கு. அதுக்கு பிறகு தான் கொடுக்குறாரு. உத வாங்கினவர் தான் நயன தீக்க கொடுக்குறார். சாற்றிடுகின்றனன் தயங்கு கண்டிகை நீற்றொடு புனைந்து எனை நினையும் நீரர்வால். குவாலிட்டி சொல்கிறாரு. திருநீர் பூசியிருக்கணும், ருத்ராட்சம் கட்டியிருக்கணும், என்னை நினைக்கணுங்கிறார். என்ன நினைக்கணும்னா என்ன நிலை? துரிய நிலை. அவன் எந்த நிலையில் இருக்கணும்? சும்மா ருத்ராட்சம் கட்டினவங்களையெல்லாம் வந்து யமன் விட முடியாது. ருத்ராட்சம் கட்டியிருக்கிறாரு, திருநீர் பூசியிருக்கிறாருன்னா அந்த சிவனடியாருக்கான குவாலிட்டி வந்துட்டுங்கிற முடிவுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? வர முடியாது. நீற்றோடு புனைந்து எமை நினையும் நீரர்வாள். எமைங்கிறதுல எமையேன்னு பொருள் எடுக்கணும். யாரை மட்டும் கும்பிடணும்? என்னை மட்டும் கும்பிடணும். பிறரை கடவுளாக என்ன செய்யக்கூடாது? ஏற்று வணங்கக்கூடாது. எமை நினையும் நீரர்வால் கூற்றுவன் யானென குறுகுவாயலை. நீ போகலாம், ஆனால் என்ன முத்திரையில் போகக்கூடாது? யமன் என்ற முத்திரையில் போகக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு ஒரு ஐஜி வர்றாருன்னா யூனிஃபார்மில் வந்தால் தெருவே பயப்படும். யூனிஃபார்ம் இல்லாமல் வரலாம் ஐஜி. உங்கள் சித்தப்பாவாக இருந்தாலும் தெருக்காரனுக்கு சித்தப்பான்னு தெரியாதா? போலீஸ் வருது, ஆடின ஆட்டம் சரியாக போச்சா? நான் சொன்னேன்ல, திடீர்னு காரை மாற்றினா, வீட்டை இடித்து கட்டினா அப்போவே எனக்கு ஒரு டவுட்டு தான். கள்ள நோட்டு ஏதோ விளையாடுதுன்னு சொன்ன போலீஸ் வந்துட்டு பார்த்தியா அப்படின்பா. உங்கள் சொந்தக்காரர் யாராவது போலீஸாக இருந்தால் உண்டா இல்லையா? இழிவுபடுத்திடுவான். அப்போது போலீஸ் வரலாம், எது இல்லாமல் வரணும்? யூனிஃபார்ம் இல்லாமல் வரணும். அதை தான் சொல்கிறாரு, நீ கூற்றுவன் யானென குறுகுவாய் இல்லை. வேறு ஏதாவது நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், டீ வாங்கி தரேன், சாப்பாடு வாங்கி, அதில் சொல்கிறாரு. அவன் கேட்குறான், நான் என்ன செய்யணும்னு கேட்குறேன், சாப்பாடு கொடு.
அவங்களுக்கு உணவு வாங்கி கொடு அப்படின்னு சொல்கிறார். பிச்சை எடுத்துகிட்டு வந்தாவது கொடு அப்படிங்கிறார். நான் சொல்கிறேன் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, பிச்சை எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படிங்கிறார். இதுதான் இந்த பதிகம் சொல்கிற செய்தி. அதை யமன் வரும்போது இறைவன் தடுக்கிறார்னா நீங்கள் எல்லாத்துக்கும் இது பொருந்தாது. நீங்கள் சும்மா வேயிறுதோழி பங்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு கிரகம் பிடிக்காதுன்னா அவை நல்லங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே, நல்ல அடியார்னு நமக்கு ஓதுவார்கள் பிரித்தாங்க. அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே, அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே. அடியார்னா யார்? இறைவன் அருளில் ஒன்றியவருக்கு பேர் தான் அடியை அன்றி எதையும் நினையாதவர் அடியார். திருவடியை அன்றி எதையும் நினையாதவர் அடியார். ஆக நான் சிவபக்தர்கள்னு சொல்லிடுறதுனாலையோ நம்ம இப்போ நான் என்னுடைய வாழ்க்கை, நான் யாரையும் நான் குறை சொல்ல விரும்பலை. என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு 20 வருஷம் திருப்பி பார்த்தா பிரதோஷத்துக்கு மட்டும்தான் கோயிலுக்கு போயிருப்பேன். அன்னைக்கு நான் என் பேரை இப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தேன், சிவனடியார்னு தான் சொன்னேன். இன்றைக்கும் இப்படி தான் சொல்கிறேன், நாளைக்கும் இப்படி தான் சொல்ல போகிறேன். ஆனால் அதற்கான குவாலிட்டி எனக்கு வந்திருக்காங்கிறத யார் சொல்லணும்? என்னுடைய மனசாட்சி சொல்லணும். உண்டா இல்லையா? என்னுடைய மனசாட்சி சொல்லணும். அதற்கான குவாலிட்டி நமக்கு வந்துட்டா இல்லையா? அதனால் நீங்கள் இதே கோயிலுக்கு இவர் வந்திருந்தார், நம்முடைய கூனம்பட்டி ஆதீனம். அவரும் சன்னிதானம் தான். நம்ம ஐயா, நம்ம குருநாதரும் ஒரு சன்னிதானம் தான். ஆனால் அவர் உட்கார்ந்துருக்கும்போது நம்ம ஐயா தூண் மறையில் ஒளிஞ்சு நிற்கிறாரு. எனக்கு இப்போது ஞாபகம் இருக்குது. இடம் எதுன்னா, அந்த அம்மை சந்நிதிக்கும் முருகன் சந்நிதிக்கும் இடையில வேள்வி நடக்குது. ஐயர் கீழே உட்காந்துருக்கிறாரு, சாமி உட்காந்துருக்கிறாரு, ஐயர் உட்காந்துருக்காங்க. ஐயா தூண் மறையில் ஒளிஞ்சு நிற்கிறார். யாரை பார்த்து? ஆமாம், என்னாலே அதை தாங்க முடியல. கூனம்பட்டி ஆதீனத்தை குருங்கிற மரியாதையில் அப்படி பயந்து ஒளிஞ்சு நிற்கிறார். அவர் ஒரு குருங்கிறதுக்காக. நம்ம அப்படி எத்தனை பேர் ஒளிஞ்சிட்டோம். நம்ம சர்வசாதாரணமாக என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதனால் வேறு அவங்க அந்த மடத்தினுடைய பாரம்பரியம், அந்த மடத்தில் முன்னோர் இருந்தவங்க, அவங்கெல்லாம் ஐயாவுக்கு தெரிஞ்சவங்க. அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு அப்படி நிற்கிறார். வெள்ளித்தேர் வெள்ளோட்டம் நடந்தபோது 2 தடவை வந்தாங்க ஐயா. கூனம்பட்டி ஆதீனம் 2 தடவை கண்டினியூவாக வந்தார். வெள்ளித்தேர் வெள்ளோட்டம் நடக்கும்போது எதுக்கு சொல்ல, நம்ம அப்படி குருநாதரை பார்க்குறோமா? நாம் அவருக்கு இடையில ஒரு உரிமையை தான் நிலைநாட்டுறோமே தவிர பணிவே என்ன செய்யலை, நிலைநாட்டலை. எனக்கு அவர் இந்த வகையில் உரிமை, எனக்கு அவர் அந்த வகையில் உரிமையை தான் என்ன செய்கிறோம், நிலைநாட்டுறோம். அதனால தான் இந்த இறைவன் தடுப்பார் என்பதை இந்த அளவுக்கு நீட்டி கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். தடுக்கிறது மட்டும் இல்லை, தடுத்து ஆட்கொள்வாருங்கிறார். சரி, இப்போ நான் சொல்கிறேன், இறைவா என்னையை நீங்கள் தடுத்து ஆட்கொள்ளணுங்கிறேன். மேக்சிமம் என்ன சொல்லுவார் தெரியுமா? தடுக்க வேணா செய்யலாம், எப்படி ஆட்கொள்கிறது? தடுக்கிறதுக்கு என்ன அருள் போதும் தம்பி, ஆட்கொள்கிறதுக்கு சாதனை வேணுமே. நீ என்ன சரியே முடிக்கல, எப்படி ஆட்கொள்கிறது? அப்போ ஒன்று செய்ய, அப்ளிகேஷனை மாற்று, அடித்து எழுதிட்டு வா. அப்ளிகேஷனை அடித்து என்ன செய்யுதுன்னு எழுதிட்டு வா. தடுக்கணும்னு மட்டும் எழுதிட்டு வா. நீ கேட்டதுனால அதுவும் செய்யக்கூடாது தான் செய்கிறேன். ஆனால் என்ன செய்ய முடியாது, உடனே எப்படி ஆட்கொள்ள முடியும்? ஆனால் என்னவும் செய்யணுங்கிறாரு. அப்போ இதிலேருந்தே ஒன்று தெரிஞ்சிடுங்க, எப்போ தடுப்பார்? ஆட்கொள்ளும் தகுதி இருந்தால் தான் தடுப்பார். அந்த இடத்துக்கு நீங்கள் அதை நகர்த்தணும். ஆட்கொள்ளும் தகுதி இருந்தால் தான் தடுப்பார். சும்மா எல்லாரையும் தடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. தடுத்து என்ன பிரயோஜனம்? திரும்பவும் நீங்கள் அதில் தான் போய் விழ போகிறீங்க. திரும்ப இதில் தான் போய் விழ போகிறீங்க. பிறவியில் திரும்ப ஒரு தடவை தடுக்க வரணும், அப்புறம் அதுக்கடுத்த வருஷம் ஒரு தடவை வரணும், ஒரு 50 வருஷம் கழிச்சு இன்னொரு தடவை வரணும். அதனை தடுத்து ஆட்கொண்டவரை பெருமானுடைய பெரும்பற்றை பொலியில் உள்ள திருச்சிற்றம்பலம் விளங்குகின்ற நம் பெருமானை சுந்தரர் முடித்தார் பாருங்க. அடைந்து விட்டோம்னார். நம்ம பேசுனதெல்லாம் அதில் அடங்கிட்டு, நாம் நடராஜரே அடைஞ்சிட்டோம்னார். நம்ம இவ்வளோ நேரம் பேசுனது யாருக்கு தான் இது பொருந்தோன்னும்? இறைவனை அடைந்தவர்களுக்கு தான் பொருந்தும். அதனால தான் சுந்தரரும் நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னார். நம்ம இதை பாடலாம், ஆனால் இந்த மந்திரத்தினுடைய பொருள் எதுவும் யாருக்கும் மேட்சாகாது. நம்ம இறைவனை நடராஜரை நான் அடைந்து விட்டேன்னு சொல்கிற தைரியம் நமக்கு இருக்குதா? நம்ம சொல்லுவோம், நடராஜர் சொல்லணுமல்ல. புரியுதா? அடைந்து விட்டோம், இனி நாம் பெறுவது வேறு, வேண்டுவது யாது? பெறுவது வேண்டுவது யாது? எனக்கு வேற எதுவும் வேண்டாங்கிறாரு. பெறுவது வேண்டுவது யாது? எங்களில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாயின் பாடுறீங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. கங்குல் பகல் எமக்கு அதே அந்த மந்திரம் தான் இந்த இடத்துல. எனக்கு வேறு என்ன வேணும் எனக்குங்கிற இடம் இந்த இடத்துல தான் சொல்கிறார். ஆமாம், இப்போ தான் பேசணும். 18வது மந்திரம் நினைக்கிறேன், 19வது மந்திரம். எங்களில் என் ஞாயிறுங்கிறது தான் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம்.
இப்போ நம்ம எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்கிறது நம்முடைய, இப்போ நமக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்கிறது வார்த்தையால் தானே சொல்கிறோம். நீங்கள் வந்து ரேஷன் கார்டுக்கு 3000 ரூபா சொல்லும்போது இந்த தேவாரத்தை சொல்ல ரெடியா? இந்த தேவாரத்தை சொல்லுவீங்களா? ரேஷன் கடையில் 3000 ரூபாங்கும்போது எனது நடராஜரை பார்த்து விட்டோம், எங்களுக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லுவீங்களா? இப்போ தேர்தல் நேரத்தில் ஓட்டு போடுறதுக்கு பணம் தரும்போதெல்லாம் நாங்கள் வாங்குறதே கிடையாது. சண்டையை போடுவானு, சார் எப்படியும் கணக்கு கொடுக்கணும் சார், வாங்க எனக்கு நீ வேணாலும் தின்னுட்டு போனா, எனக்கு வேண்டாம்னு தான் நாங்கள் வாங்கினதே கிடையாது. நாங்கள் எங்கள் தெருவில் ஒரு சிலர் வாங்குவாங்க. எங்கள் ஏரியாலாம் வந்து கொடுத்தாங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் வாங்கவே மாட்டாங்க. அவன் அடுத்த இடத்துக்கு வந்துட்டான். மேலே காரணம் சொல்லணுங்க, விளக்கம் சொல்ல முடியாது. நீ என்னத்தையும் பண்ணிட்டு போல பதவி விட்டுட்டு போ, எனக்கு வேண்டாம், அப்படி தான் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். இப்போ எத்தனை பேர் நாம் இதற்கு தயார்? நீங்கள் காலேஜில் சொல்லுவீங்களா, எனக்கு நான் பென்ஷன் வேண்டாம் அரசாங்கத்துக்கு சொல்லுவேன்னா? நீங்கள் காலேஜில் நான் தாராபுரத்துக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போகிறேன், சம்பளம் எதை வேண்டாம், நான் வந்து இந்த தேவாரம் பாடுறேன், பெரியோர்கள் புலியூர் சிற்றம்பலம் பெருமானை பெற்றாம் அன்றே, அதனால் சம்பளம் வேண்டாம்னு சொல்லுவோமா? அப்போ இது யாருக்கு மட்டும்தான் பொருந்தும்? நம்ம பாடலாம், நம்ம இந்த நிலையை அடைய நம்ம போராடணும், சாதனம் செய்யணும். போராடுதல் என்பதன் பொருள் என்ன? சாதனம் செய்யணும். இதான் மந்திரத்தின் பொருள். அடுத்த வகுப்பில் 4வது மந்திரம் பார்ப்போம். அடுத்த பாடப்பகுதிக்கு போவோம். பண்டார சாத்திரத்தில் ஒரு 2 மந்திரம் பார்த்துட்டு போகலாம். ஏன் பண்டார சாத்திரம் எடுக்கிறோம்னா, திருவா